சென்னை நகருக்குள் வளைந்து வளைந்து நீண்ட நெடிய பயணம் மேற்கொள்கிறது கூவம் நதி. இதை சீரமைத்து பராமரிக்க மாட்டார்களா என்பது சென்னை வாசிகளின் நீண்ட நாள் கனவு. இந்த கனவு நினைவாகும் வகையில் கூவம் நதியை சீரமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக நிர்வாக குழுவையும் அமைத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பூங்கா மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதை ஆய்வு செய்ய துணை முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்தார். அப்போது 10 ஆண்டுகளில் கூவம் நதியை சீரமைக்கும் பணி நிறைவடையும் என்று தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை 18 கிலோமீட்டரும் திருவள்ளுவர் மாவட்டத்திலிருந்து இந்த கூவம் தொடங்குகிற காரணத்தால் அங்கிருந்து கணக்கெடுத்து பார்த்தால் அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 54 கிலோமீட்டரும் ஆக மொத்தம் இது 72 கிலோமீட்டர் ஆகும். முதலில் கூவத்தை உடனடியாக சுத்தப்படுத்த வேண்டும். இன்னும் சில மிச்சம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதற்கு அவர்களுக்கு மாற்றாக அவர்களுக்கு உரிய அந்த இடத்தையும் வழங்கிட வேண்டும். ஆக இந்த பணியை பொறுத்தவரை முதல் கட்டமாக 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த பணியை தொடங்கிட இருக்கிறோம். 10 ஆண்டுகளும் முடிக்கணும், ஆனால் அதற்கு முன்னாடியே முடிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். கூவம் நதியை சீரமைக்க 1200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கூவம் நதியின் ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூவம் நதியை சீரமைத்து அழகுபடுத்தினால் சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னை என்றெல்லாம் அழைக்கப்படுவது நிஜமாகிவிடும். சென்னை வாசிகளுக்கும் குஷிதான்.